சத்தியமா சொல்றேன், நான் மிரண்டு போனேன். சின்ன சின்ன இந்த சத்தங்கள், சுட்டரிக்கும் சூரிய வக்கையிலும் கருக்காத கொக்குகள். அட நெல் மூட்டை இருக்க வந்து நீங்க சைந்து பக்கத்துல இருந்திருக்கிறார். எடுக்கும் போது சைந்து தவறுபட்டு விழுந்து எப்படி இருக்கு மகளே? சட்டை கிழிஞ்சு போச்சு. அம்மா போ அடிக்க போற. பறவைகளே பறவைகளே, பசி எடுத்த பறவைகளே. இரண்டு படை அப்படியே மோத வார மாதிரி தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சங்குவேலி என்ற இடத்துல சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊரில் இருந்து ஒரு ஊரை காணொளி பதிவு செய்கிறதுக்காக இந்த வீதியால் பயணம் செய்யும் போது எங்களை இந்த இடம் கட்டி போட்டுது. சத்தியமாக சொல்கிறேன், நான் மிரண்டு போனேன். அந்த அளவுக்கு இயற்கை காட்சி. அதைத்தான் இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்கழி முடிந்து தை பிறந்தாலே நிறைய இடங்களில் அறுவடை செய்ய தொடங்கிடுவார்கள். இப்போது நாங்கள் வன்னிப்பெரு நிலப்பரப்புக்கு போனாலும் சரி, வயல் நிலங்கள் இருக்கிற பகுதிக்கு போனாலும் சரி, அறுவடை தான் அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த வீதியால் நாங்கள் போகும்போது இந்த இடத்த பார்த்து நாங்கள் இங்கே பாருங்க, இது இப்படி இருக்குண்டு. இந்த வயல்வெளி நல்லா இருக்குது, நல்ல காற்று வீசி கொண்டு இருக்குது, நெல்மணிகள் அசைந்து ஆடிக்கொண்டிருக்குது. அப்போ இதை பார்த்து ரசித்து கொண்டு அந்த பக்கமாக கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் பறவைகள் என்றா சொல்லி வேலை இல்லை. சத்தியமா சொல்றோம், அந்த அளவுக்கு அதிகமான பறவைகள். இந்த இடம் முழுமையா எங்களை ஈர்த்து விட்டது. அதனால நாங்கள் பார்க்கறது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த இடத்துக்கு வந்து திரும்ப முன்னோட்டம் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இனி இந்த வீதியால போக போறேன். அங்க பாருங்க பறவைகள், எவ்வளவு பறவைகள் உண்டு பாருங்க. கடவுளே, உண்மையா சொல்லி வேலையில் உங்க அம்மா அங்க மட்டும் இல்லை, இந்த பக்கம் ஐயோ ஐயோ பறவைகள் எல்லாம் அடிபடுது. அதாவது பறந்து போய் ஒன்றோட ஒன்று அடிபடுற மாதிரி போய் ஏதோ அப்படி இப்படி சுழண்டு போகிறத உண்மையாக காட்சியை பார்க்க அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அப்படி அங்கே பாருங்கோ, இப்படியே நாங்கள் அங்கால போக போக இந்த காட்சிகளை இன்னும் ரசிக்கும்படியாக பதிவு செய்ய முடியும். நாங்கள் அங்கால போவோம். இந்த குளப்பகுதிக்கு ஒருக்கா போயிடுவோம். இதில் ஒரு குளம் இருக்குது. இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வரும்போது சின்ன சின்ன இந்த சத்தங்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துது. மன உளைச்சலில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி நெல் வயல்கள் ஊடாக நடந்து போங்க. பச்சை பசையிலண்டு இருக்கிற அந்த தோற்றமும் உங்களை கண்ணால் மகிழ்வடைய வைக்கும். ஆனால் இந்த மாதிரி நெல் மணிகள் வந்த காட்சி என்றது காது கண் எல்லாவற்றுக்குமே விருந்தளிக்குது. இதில் நின்று கேட்கும் போதே நல்லா இருக்குது. வாங்க, இப்படி குளத்தடிக்கு போகிறது தான் எங்கள் நோக்கம். இதால் போவோம். ஆஹாஹா, சத்தம் வேண்டா சத்தம் தான். ஓஹோஹோஹோ, அட கடவுளே. அப்படியே வந்து பாருங்கோ, குளம். வாங்க வாங்க வாங்க. அந்த இடத்துல நின்று பறவைகள் பறந்ததை பார்த்து நாங்கள் எல்லாம் இந்த குளத்தை தாண்டி தான் நிறைய பறவைகள் பறந்து கொண்டிருந்தது. நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முதல் இந்த காட்சியை பாருங்கோ. என்ன பாருங்க, நாங்கள் வேறவே சில பறவைகள் இதுக்குள்ளே பறந்து கொண்டு இருக்கு. இதில் பறவைகள் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அங்கங்க தூரத்தில் ஐயோ இவ்வளவு பறவைகள் ரெண்டு பாருங்க மக்களே. சங்குவேலி சத்தியமாக நல்லா தான் இருக்கு இந்த இடம். அருமை அருமை. அடுத்தது இந்த குளமும் இந்த இடத்துக்கு அழகை கொடுக்குது. சிறப்பாக இருக்கு. நெல்மணி சத்தங்கள் காதை வருடி கொண்டு இருக்குன்னு சொன்னான்ல, அப்படியே வாங்கோ இந்த இடத்துல நின்று கேளுங்கோ. உண்மையிலே அந்த சின்ன சின்ன சலங்கை சத்தம் மாதிரி தான் இருக்குது. சலங்கை சத்தம் கேட்டது இல்லையான்னு சொல்லக்கூடாது. இந்த காற்றுக்கு நெல்மணிகள் ஒன்றோடு ஒன்று அடிபட அப்படித்தான் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் முத்தின பருவத்தில் இருக்கிற நெல்மணிகள் வந்து இன்னும் வித்தியாசமான சத்தத்தை கொடுக்கும். சரி, இப்படியே இந்த பிரதான வீதியால் பயணம் செய்வோம். பயணம் செய்யும்போது இந்த பகுதி
எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து ரசியுங்கள். சில வயல்காரர்கள் அறுவடை செய்துட்டார்கள், இன்னும் சில இடங்கள்ல அறுவடை நடந்து கொண்டிருக்குது. இதில் குறிப்பிட்ட பகுதியில் வேறு பயிர்கள் வைக்க தொடங்கிட்டார்கள். இந்த பக்கம்தான் வயல்வெளி கூடவா இருக்குது. நிறைய வயல் பகுதி நீரோட இருக்குது. அதனால் கொஞ்சம் நீர் வத்தினது பிறகு தான் அறுவடை செய்வார்கள் என்று நினைக்கிறேன். அங்கங்கே அந்த இடத்துல அறுவடை நடக்குது. அந்த காட்சியை பதிவு செய்வோம். சரியா? இதில் வேலை பக்கமும் பாருங்க, சிறப்பாக இருக்குது. சிறப்பாக வயல் நெல் அறுவடை நடக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அந்த இயந்திரத்தால் நெல் அறுவடை செய்கிறார்கள். அந்த பறவை பறவை இல்லை, பறவைகள். பறவைகளே பசி எடுத்த பறவைகளே, பால்வெளியில் இதை தேடும் பாலைவன பறவைகளே. அவர்த்தல்ல போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் காட்சி. அங்கதான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியை பாருங்க. ஆமா, எப்படி இருக்கு? அப்படியே கொஞ்சம் பார்த்து ரசிங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல நடந்து போறதே பெரும் மகிழ்ச்சி அப்பா. அது கிட்ட போய் பாப்போமா? அம்மா காலில் குத்தி. ஆமா, எப்படி இருக்க? கடவுளே. அங்க ஐயோ. ஓ, ஐயோ கடவுளே, எப்படி இருக்கு மகளே? சொல்லி வேலை இல்லையாப்பா. கிட்ட போக கொக்குகள் எல்லாம் மூட போகுது.
இந்த பறவைகள் காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சுட்டரிக்கும் சூரிய வெக்கையிலும் கருக்காத கொக்குகள். கருப்பின புறா கூட்டத்தின் ராணியை பார்த்து கருப்பி என்று சொன்னதால் கோபமடைந்த புறாக்கள் கொக்குகள் மீது போர் தொடுப்பதை போல இருக்கு. உண்மையிலே அப்படிதான் இருக்குது. 2 படை அப்படியே மோத வார மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன கொக்குகளோட புறாக்கள் சேர்ந்து நிற்கிறதையோ புறாக்களோட கொக்குகள் சேர்ந்து நிற்கிறதையோ பார்க்க முடியல. தனித்தனி கூட்டங்களா தங்கள் பகுதியில இருந்து படையெடுத்து வர மாதிரியான அந்த பக்கம் பாருங்க. இப்போ இதுக்குள்ள பறக்கிறது புறா, கூடுதலாக புறா தான் இருக்கு. என்ன அதை விட வேற பறவைகள் இருக்குமா? ஆனால் பெரும்பாலும் நாங்கள் பார்த்தது புறாக்கள் தான். கொக்குகள் அருவி வெட்டுற அந்த இயந்திரத்தை அடியில் நிற்கின்றன. ஆனால் புறாக்கள் தான் எங்கேயும் இங்கேயும் பறந்து வந்து போர் தொத்து வார மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பிரதான வீதியால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். வாங்க. நெல் அறுவடை செய்ததுக்குள்ளே மூட்டை கட்டி வச்சுருக்குது. இங்கே பாருங்க, பச்சையா இருக்குண்ணே. இனி காய வச்சு சரி மினுங்குது பாருங்க. கொஞ்சம் பச்சையாக இருக்கு, இல்லாட்டி இன்னும் மினுங்கும். இப்போ பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். செருப்பாக கழட்டிவிட்டு போனால் இந்த பிரதான வீதிக்கு வேற கடும் பக்கையாக இருக்கு. ஓ, சூடண்டா சொல்லவே இல்லை. ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். பங்குனி வெயில் பல்ல காட்டும் போது தாக்கு பிடிக்கலாது. கூடுதலாக பண்டத்திலட்சி அம்மன் கோயில் திருவிழா பொங்கல் நடக்கும், திங்கள் பொங்கல். அந்த நேரத்தில் நிலத்தில் காலை வைக்கிறாது, சுட்டரிக்கும். எனக்கு இது கொஞ்ச நாளைக்கு முன்னா இந்த தகவல் தெரிய வந்தது. சகிந்து, ஜெனோஜன், தற்போதைய படப்பிடிப்பாளர் ஜிந்தன், அதே மாதிரி இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்து பண்டத்திலட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கணும். போய் திரும்ப வரும்போது ஜெனோஜன் சின்ன உளவேந்திர லேண்ட் மாஸ்டர் ஓடி இருக்கிறார். சகிந்து பக்கத்தில் இருந்திருக்கிறார். எடுக்கும்போது சகிந்து தவறுபட்டு விழுந்து பின் சக்கரத்துக்கு இடையில் கொஞ்சம் மாட்டுப்பட்டு சரி அது மேலே இருந்தது ஆளுக்கு மேலே. அச்சு அப்படியே இழுத்து அச்சு சட்டையை கிழிச்சு கொண்டு போட்டுது. அப்போ சகிந்தும் அழுகுறானாம். சரியோ அழுது கண்ண நேரமாக அழுகுறானாம். சின்ன படியன் குறும்பு. சரி, அந்த குறும்பு ஆடுன்னு சொல்லி வேணும். சின்ன ஆட்டுக்குட்டிகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும். அப்படி மாதிரி சின்ன படியன்ல அப்படி சகிந்த அழைக்க இவங்க எல்லாரும் யோசிச்சலாமா அவனுக்கு நோவு தாக்கும் அப்படி இப்படின்ட்டு. அப்போ இவங்க கேட்டதான் ஏன்டா அழுகிறான்னு கேட்க சகிந்து சொன்னோம் சட்டை கிழிச்சு போச்சு, அம்மா போ அடிக்க போகிறா. ஆனால் உண்மையிலே விழுந்ததுக்கு தான் அடி விழுமே தவிர சட்டை கிழிஞ்சதுக்கெல்லாம் அடி விழாது. ஆனால் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறான், யோசிச்சு பாருங்க. சரி, இப்படி பிரதான வீதியால் பயணம் செய்து போவோம். வீதி இந்த 2 பக்கமுமே வயல்வெளி. யாழ்ப்பாணத்தில் இதை விட பெரிய பெரிய வயல் நிலங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வீதியால் போகும்போது பார்த்த காட்சி தான் இருக்குது. உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இன்னும் அதிகமாக வயல் நிலங்கள் இருக்கிற இடத்துக்கு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் இடப்பக்கம் பாருங்க, வயல் அறுவடை முடிந்து வைக்கோல் அல்றாரு. அதில் பாருங்க பறவைகள். மக்களை இங்கே நெல் மூட்டை திருடுறதுக்கு 2 பேர். அடே, நெல் மூட்டை இருக்க வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க? ஓ, சரி சரி. தமிழ் ப்ரோஸ் ஆக்கள் போகிறார்கள். நாங்கள் இப்படியே வீட்டை போக போகிறோம். இன்றைய நாளில் இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.